இன்னைக்கு பைத்தான் இன்டர்வியூஸில் அடிக்கடி கேட்குற ஒரு சூப்பர் ட்ரிக்கியான கொஷின் தான் பார்க்க போகிறோம், விச் இஸ் டபுள் ஈக்குவல் டு வெர்சஸ் இஸ் ஆப்ரேட்டர் அப்படின்னு ஒரு கான்செப்ட். இந்த டபுள் ஈக்குவல் டு வெர்சஸ் இஸ் அப்படிங்கிறது ஏறத்தாழ ஒரே சேம் கான்செப்டாக தான் இருக்கும். பட் அதில் ட்ரிக்கியாக நம்ம இன்டர்வியூவில் கேட்பாங்க. ஸோ அது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது தான் நம்ம இந்த செஷனில் பார்க்க போகிறோம். ஓகேவா? பைத்தான் படிக்கிறப்போ நிறைய பிகினர்ஸ்க்கு இது ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த ஆப்ரேட்டரும் சரி, இந்த ஆப்ரேட்டரும் சரி ஒன்று தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுக்கு நம்ம ஒரு சின்ன எக்ஸ்பிரிமெண்ட் வச்சு பண்ணி பார்ப்போம். அண்ட் முதல்ல இது ரெண்டும் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா, இது ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஈக்குவாலிட்டி அண்ட் இது ஐடென்டிட்டி. இந்த ரெண்டு வார்த்தையை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு வார்த்தையை நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு வர போகிற எக்ஸாம்பிளில் இன்னும் ஈஸியாக இதை தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இப்போது ஈக்குவாலிட்டி அண்ட் ஐடென்டிட்டி. நீங்கள் ஜீன்ஸ் படம் பார்த்துருக்கீங்களா? அந்த ஜீன்ஸ் படத்தில் 2 பிரசாந்த் இருப்பாங்க. ஸோ அந்த 2 பிரசாந்தில் இவங்க பார்க்கறதுக்கெல்லாம் எப்படி இருக்காங்க? ஒரே மாதிரி இருக்காங்க. இந்த மூஞ்சி இதெல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. ஸோ இதில் மட்டும் ஒரு கண்ணாடி போட்டிருக்காரு, பட் 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்கல்ல. இப்போ ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது இவருடைய கண்டென்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். அதாவது ஃபேஸில் இருக்கிறது இது. ஸோ இதெல்லாம் கண்டென்ட் இருக்குல்ல, இந்த கண்டென்ட்டு வேல்யூஸு இதெல்லாம் சேமாக இருக்குது. கரெக்டாக? ஸோ நீங்கள் டபுள் ஈக்குவல் டு, அதாவது ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் கண்டென்ட் அண்ட் வேல்யூஸை செக் பண்ணுவீங்க. ஓகேவா? ஆனால் இஸ் இருக்கும்போது அவங்க ஐடென்டிட்டி செக் பண்ணுவீங்க. இப்போ இவங்களுக்கு தனி நேம் இருக்குமா? ஐ திங்க் ராமு விசுன்னு நினைக்கிறேன்ல. இவங்களுக்கு தனி நேம் இருக்குது, இவங்களுக்குன்னு தனி மெமரியும் இருக்குது. கரெக்டாக? ஸோ அதுதான் ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர். ஸோ ஈக்குவாலிட்டி ஆப்ரேட்டரும் ரெண்டுமே ஒரு கண்டிஷ்னல் ஆப்ரேட்டர்ஸில் தான் வரும். ஆனால் அந்த கண்டிஷ்னல் ஆப்ரேட்டர்ஸ்லேயுமே உங்களுக்கு ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது உள்ளே இருக்கிற வேல்யூஸ் மட்டும் செக் பண்ணுறது, அண்ட் இஸ் அப்படின்னு இருக்கிறது அது ஐடென்டிட்டி செக் பண்ணுறது. அதாவது இவங்களுடைய நேம் அண்ட் இதோட மெமரி இதுதான் செக் பண்ணுறது. ஓகேவா? ஓகே, நம்ம ஒரு எக்ஸாம்பிளில் பார்த்தாச்சு, அதாவது ஒரு நார்மலான எக்ஸாம்பிளில் பார்த்தாச்சு. இப்போது நம்ம இதை ப்ரோக்ராமேட்டிக்கலாக எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ ப்ரோக்ராமேட்டிக்கலாக நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போது நம்ம விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணிட்டோம். அண்ட் இந்த விஎஸ் கோடில் நம்ம ஒரு கோட் டைப் பண்ணலாம். என்னென்னா 2 ஆப்ஜெக்ட், ஏங்கிறது ஒரு லிஸ்ட்டு, அதுலேயும் அதே வேல்யூ தான் 20, 30. இப்போது பிங்கிறதும் ஒரு லிஸ்ட், சேம் வேல்யூஸ் வச்சுப்போம். ஓகேவா? இப்போது ரெண்டுமே சேம் வேல்யூஸ். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், பிரிண்ட் ஏ ஈக்குவல் டு பி அண்ட் பிரிண்ட் ஏ இஸ் பி. ஓகே, ஸோ நான் இப்போ சேவ் பண்ணி இதை ரன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், ஒன்று ட்ரூ அண்ட் ஒன்று ஃபால்ஸ் அப்படின்னு காட்டுது. இதில் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏ ஈக்குவல் டு பி அப்படின்னு நான் சொல்லும்போது நான் என்ன சொன்னேன், உங்களுக்கு உள்ளே இருக்கிற வேல்யூஸை செக் பண்ணணும். அதாவது 10, 20, 30ங்கிற வேல்யூஸ் எனக்கு ஏறத்தாழ ரெண்டுமே சேமாக தான் இருக்குது. அதாவது 10, 20, 30ங்கிறத வேல்யூஸ். ஓகேவா? எனக்கு ரெண்டுமே சேமாக இருக்கும்போது அது ட்ரூ அப்படின்னு கொடுக்குது. ஆனால் ஏ இஸ் பி அப்படின்னும் போது நான் என்ன சொன்னேன், மெமரியை குறிக்குது, ஒருத்தருடைய மெமரி. ஸோ நம்ம இதோட மெமரி, ஏக்கும் பிக்கும் மெமரி என்னன்னு செக் பண்ணிடுவோமா? ஸோ பிரிண்ட் ஐடி ஆஃப் ஏ இப்படி கொடுத்திங்கன்னா எங்கே இதெல்லாம் சேவ் பண்ணியிருக்கோங்கிற மெமரி லொக்கேஷன் நமக்கு காட்டும். ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ நான் சேவ் பண்ணி ரன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ரெண்டுத்துக்கும் மெமரி லொக்கேஷன் அப்படிங்கிறது வேறையாக இருக்குது. கரெக்டாக? ஸோ இந்த நேரத்தில் ஐடி ஆஃப் ஏ அண்ட் ஐடி ஆஃப் பி அப்படின்னு இருக்கும் பொழுது ரெண்டுத்துக்குமே வேறு மெமரி லொக்கேஷன் இருக்கிறதுனால எனக்கு ஏ இஸ் பி அப்படிங்கிறது எனக்கு ஃபால்ஸாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போது நமக்கு ஒரு மெமரி லொக்கேஷன் இருக்கிறதுனால எனக்கு ஃபால்ஸாக இருக்குது. ஃபைன். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த லிஸ்ட்டை எடுத்துகிட்டு நான் இதுக்கு ஒரு நம்பர் கொடுக்க போகிறேன், 100 அண்ட் பி 100. ஸோ நான் இப்போ இதை கொடுத்துட்டேன் அப்படின்னா நான் இதை ரன் பண்ணி இப்போ நான் ரன் பண்ணுறேன். பார்த்தீங்களா, ரெண்டுத்துக்கும் ட்ரூன்னு வருது. அது எப்படி? ஏ 100 பி 100. ஸோ ஏ ஈக்குவல் டு பிங்கிறது ட்ரூவாக வரத்துக்கு சான்சஸ் ஜாஸ்தி. ஆனால் ஏ இஸ் பிக்கு எப்படி வந்துச்சு? ஏ ஈக்குவல் டு 100 பி ஈக்குவல் டு 100 பிரிண்ட் ஏ ஈக்குவல் டு பி ட்ரூ வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. கரெக்ட். ஆனால் இது எப்படி ஏ இஸ் பிங்கிறதுக்கும்
எனக்கு எப்படி வந்து ட்ரூன்னு வந்துச்சு? கீழே செக் பண்ணி பார்த்தா 2த்துக்கும் ஒரே மெமரி லொக்கேஷன் தான் வருது. எப்படி? இதுதான் இன்டர்வியூஸில் மோஸ்ட்டாக கேட்குற கொஸ்டின். இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பைத்தானில் மெமரியை சேவ் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா -5லேருந்து 256 இந்த ரேஞ்ச் இருக்குல்ல, 256 இந்த ரேஞ்சில் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்தையும் சிம்பிளாக ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பாக்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணி அந்த பாக்ஸில் ஆல்ரெடி பாயிண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன வேல்யூ இந்த நம்பர்ஸ் யூஸ் பண்ணாலும் எனக்கு அந்த ஆல்ரெடி ஒரு பாக்ஸ் வச்சுருப்பாங்கல்ல, அதை தான் பாயிண்ட் பண்ணுது. அண்ட் பைத்தானில் நீங்கள் இந்த கான்செப்ட் இருக்குல்ல, -5லேருந்து 256 வரைக்கும் நீங்கள் ஒரே பாக்ஸை பாயிண்ட் பண்ணுறது, அதாவது ஒரே மெமரி லொக்கேஷனை பாயிண்ட் பண்ணுறதுனால நீங்கள் எந்த வாட்டி ஏ இஸ் பி அப்படின்னு கூப்பிட்டாலும் அது ட்ரூன்னு தான் காட்டும். ஓகேங்களா? சரி, நீங்கள் என்கிட்ட சொல்கிறீங்க -256க்கு மேலே நான் எந்த நம்பர் கொடுத்தாலும் அது மாதிரி தானே காட்டணும். கண்டிப்பாக மாதிரி தான் காட்டும். அதனால தான் நீங்கள் ஓகே, ஆனால் இங்கே நான் எந்த நம்பர் மாற்றினாலும் எனக்கு ஏன் இந்த மாதிரி சேமாக வருது? இன்னொரு செக் பண்ணிடுமா? 1000 இப்போ நான் ரன் பண்ணேன்னா எனக்கு ட்ரூன்னு தான் வருது. உங்கள் இன்டர்வியூவை கேட்கலாம், நீ தான் சொன்னியப்பா -5 to 256 வரைக்கும் தான் இந்த இது இருக்கும், ஆனால் உனக்கு ஏன் 1000 to 1000 வந்து வேறு தானே காட்டணும், ஏன் காட்டலை? ஃபால்ஸ் தானே காட்டணும், ஏன் காட்டலை அப்படின்னு கேட்பாரு. ஸோ அந்த டைமில் தான் சொல்லுங்கள், நம்ம வந்து இதை ஒரு பைத்தன் ஸ்கிரிப்டாக நம்ம ஃபைலில் இல்லை நம்ம வந்து ஒரு விஎஸ் கோடில் பைச்சாமில் ரன் பண்ணிருப்போம், ரைட்? ஸோ அப்போ வந்து இந்த சீக்ரெட் மேஜிக் வந்து வேலை செய்யாது. ஸோ நம்ம வந்து இதில், அதாவது நம்ம விஎஸ் கோட் இந்த இதிலலாம் என்ன ஆகும்னா நமக்கு கம்பைலர் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டன்ட் ஃபோல்டிங் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த கான்செப்டை இதில் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் இதே நீங்கள் இப்போ நான் இதை எடுத்துக்கிறேன்ல, A = 1000 B = 1000 இதை ஃபால்ஸ் ஆக்கணும்னா நம்ம டெர்மினலில் யூஸ் பண்ணுவோம். டெர்மினலில் இப்போது நான் டெர்மினலில் இருக்கேன், அதாவது மேக் வாய்ஸோட டெர்மினலில் இருக்கேன். ஸோ இப்போ நான் பைத்தன் 3ன்னு கால் பண்ணுறேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பைத்தனோட IDLE ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதில் என்ன பண்ணுவேன்னா ஃபர்ஸ்ட்டு A = 100 B = 100 and A is B. ஜஸ்ட் நம்ம செக் பண்ணிப்போம். A is B செக் பண்ணா ட்ரூ, அண்ட் A = B அது செக் பண்ணாலும் ட்ரூ. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், Cங்கிற ஒரு வேரியபிளை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன் அண்ட் Dங்கிற வேரியபிளை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ நான் பார்த்தீங்கன்னா Cங்கிற வேரியபிள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் Dங்கிற வேரியபிளை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்துங்க, இந்த நான் ட்ரூன்னு வந்துச்சுல, இது ரெண்டுமே ஃபால்ஸ் ஆகும். C is D ஃபால்ஸ் அண்ட் C = Dங்கிறது ட்ரூ ஆகும். ஸோ அதுதான் இங்கே இருக்கிற சீக்ரெட் சாசேஜ். என்னென்னா விஎஸ் கோட் யூஸ் பண்ணும்பொழுது நீங்கள் ஒரு ஃபைலை கோடாக எழுதி ரன் பண்ணும்போது பைத்தனோட கம்பைலர் கொஞ்சம் ஓவர் ஸ்மார்ட்டாக யோசிக்கும். அந்த கோடை ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல் பிளாக் எல்லாத்தையும் ஒன்றா ரீட் பண்ணிவிட்டு இந்த எக்ஸுக்கும் 1000 தான் இருக்குது, ஒய்க்கும் 1000 தான் இருக்குது, எதுக்கு நம்ம மாற்றி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரே மெமரியில் அசைன் பண்ணிவிடுவாங்க. இது வந்து விஎஸ் கோடில் நம்ம ஒரு .py ஃபைலை ரன் பண்ணும்போது இதுக்கு பேர் தான் கான்ஸ்டன்ட் ஃபோல்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஆப்டிமைசேஷன் டெக்னிக். ஓகேவா? இப்படி பைத்தானில் ஆட்டோவாக மெமரியை சேவ் பண்ணுறதுக்கு ட்ரூன்னு அவுட்புட் வருது. ஆனால் நம்ம வந்து இதை ரன் டைமில் அப்படியே ஒரு IDLE ஓப்பன் பண்ணி இல்லை நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பைத்தன் IDLE ஓப்பன் பண்ணி ரன் பண்ணுறதுக்கு போது நமக்கு ஒன்றுமே இருக்காது. ஸோ நமக்கு அல்டிமேட் லெசன் என்னென்னா, டெர்மினல் ரன் பண்ணால் எனக்கு ஃபால்ஸ் வருது, ஆனால் ஃபைலில் ரன் பண்ணால் எனக்கு ட்ரூ வருது. சின்ன நம்பர், அதாவது -5 to 256 போட்டால் டெர்மினலில் ரன் பண்ணால் எனக்கு ட்ரூ வராது. ஸோ இஸ் அண்ட் இந்த ஆப்ரேட்டரில் எங்கே இதை நீங்கள் பெஸ்ட்டாக யூஸ் பண்ணலாம் அண்ட் எங்கே இதை நீங்கள் பெஸ்ட்டாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நம்பர்ஸ் அண்ட் ஸ்ட்ரிங்ஸ் இந்த ரெண்டுத்துக்குமே நம்ம = தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ தான் நமக்கு வேல்யூஸ் செக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் இந்த இஸ் அப்படிங்கிற ஆப்ரேட்டர் நம்பர்ஸ் கிட்ட கொண்டு போகவே கூடாது. இஸ் ஆப்ரேட்டரை நன் இது இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எங்கே இது யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு, இந்த என்ன வித்தியாசம்னு தெரிஞ்சிடுச்சு. அண்ட் இதை இன்டர்வியூ கேட்டாங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு நீங்கள் ஆன்சரும் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதுதான் இந்த == வெர்சஸ்
இஸ் ஆப்பரேட்டர். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு இன்னொரு இம்பார்ட்டண்டான செஷனில் மீட் பண்ணுவோம். பை.